நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தியாகராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குட்டி பேசில் ஒரு பதிவு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி பையன் ஒரு கடலில் விளையாடிட்டு இருக்கான். அந்த கடல் அவர் விளையாடும் போது அவர் செப்பலை அழிச்சிட்டு போயிடுது. உடனே அந்த குட்டி பையன் அந்த கடலை நோக்கி இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதலாம். அடுத்ததாக ஒரு சுனாமியில் தன் மனைவியை இழந்தவர் வந்து அந்த கடலை பார்த்து இந்த கடல் ஒரு கொலையாளின்னு எழுதுறாரு. மூணாவதாக ஒரு மீனவன் வராருன்னு அவரு நிறைய மீன் கடல் கொடுத்தனால இந்த கடல் ஒரு கொடையாளின் அப்படின்னு எழுதுறாரு. நாலாவதாக ஒரு முத்து சுற்றி வராரு. அவர் கடலை பார்த்து எழுதாது இந்த கடல் பார்த்தீங்க ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு அவரும் எழுதுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கடல் அழகாக எல்லாத்தையும் அழுத்திட்டு தூக்கி உள்ளே போயிடுது. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, நம்ம மேலே நிறைய பேர் 1000 விமர்சனம் வைப்பாங்க. அது எல்லாமே அவங்க பார்வையை பொறுத்து தானே தவிர நம்ம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நகருக்கு போயிட்டே இருக்கலாங்க. இதுதான் இன்னைக்கு குட்டி கதையில் நம்ம பார்த்துருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி நண்பர்களே.